Hi friends, Assalamu alaikum and welcome back to my channel. This is Sumaya from Sumi's Home Chef. இப்போ பார்த்தீங்கன்னா நான் vlog வந்து ஈவினிங்லேருந்து எடுக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் அண்ட் ரைட் நவ் சூப்பராக மழை பெஞ்சு முடிஞ்சிட்டு இருக்குது. அதாவது இன்னும் லைட்டாக சின்ன சின்ன தூறல்கள் போட்டுக்கிட்டு தான் இருக்குது அண்ட் ரொம்ப சூப்பரான ஒரு கிளைமேட். இந்த கிளைமேட்டில் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 விதமான ஸ்வீட் ரெசிபி செய்ய போகிறேன். அதுவும் வந்து தீபாவளி செலிப்ரேட் பண்ண போகிறேன் ஃப்ரெண்ட்ஸுக்காக, அதாவது சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக. என்னெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாதாம் பூரி, இது ரொம்ப ரொம்ப ஒரு சூப்பரான ஸ்வீட்டு, மைதாவால் பண்ணுறது. அதே மாதிரி மடத்தா காஜா, இதுவும் மைதாவால் பண்ணக்கூடிய ஒரு சூப்பரான ஸ்வீட்டு. அது கூடவே வந்து கோகோனட் பர்ஃபியும் நான் செஞ்சு காமிக்க போகிறேன். ஸோ சூப்பராக இருக்க போது, டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாம். மறக்காமல் இந்த தீபாவளிக்கு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க ஒவ்வொன்றா செய்ய ஆரம்பிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம வந்து பாதாம் பூரி செய்ய போகிறோம். ஸோ அதுக்கு வந்து ஒரு 10 நம்பர்ஸ் ஆஃப் பாதாமை வந்து நான் லைட்டாக தண்ணியில் கொதிக்க வச்சு எடுத்துக்கிறேன். இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோட ஸ்கின்னை வந்து நம்ம ஈஸியாக ரிமூவ் பண்ணுறதுக்காக. ஸோ இதை வந்து ஒரு பக்கம் அப்படியே இருக்கட்டும், சூடு ஆறட்டும். அதுக்கு முன்னாடி நான் மாவெல்லாம் அளந்து எடுத்து வச்சிடுறேன். ஸோ மைதா மாவு பார்த்திங்கன்னா ஒரு 3/4 கப் அளவுக்கு நான் முதல்ல அளந்து எடுத்துக்கிறேன். அண்ட் இது ஸ்வீட் பார்த்திங்கன்னா பாதாம் ஃப்ளேவரோட சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. அண்ட் இன்னொரு பக்கம் நான் வந்து தண்ணியில் சூடு பண்ண பாதாமோட தோலை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு மிக்சர் ஜாரில் போட்டுக்கிறேன். இப்போ வந்து இதில் ஒரு 1 இல்லைனா 2 ஸ்பூன் பாலை விட்டு நல்லா ஃபைனாக ஸ்மூத் பேஸ்ட்டாக நம்ம அரைச்சி எடுத்துக்கணும். ஸோ அதை அரைச்சி ஒரு ஓரமாக வச்சுக்கலாம். இப்போ நம்ம மாவு பிசைய ஆரம்பிக்கலாம். ஸோ ஒரு 3/4 கப் மாவை நான் இப்போ வந்து ஒரு பிளேட்டில் தட்டுறேன். இதில் வந்து நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரவையும் தட்டுறேன். இது வந்து கொஞ்சம் கிறிஸ்பினஸ்க்காக வந்து சேர்க்குறோம். அப்புறமா வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நார்மல் நெய் சேர்க்குறேன். இதுவே நீங்கள் வந்து ரூம் டெம்பரேச்சரில் இருக்கக்கூடிய பட்டர் கூட சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா கொஞ்சம், அதாவது ஒரு 2 பிஞ்சு அளவுக்கு உப்பு சேர்க்குறேன். அது மாதிரி 2 பிஞ்சு, அதாவது 1/4 டீஸ்பூனோட கம்மியாக வந்து பேக்கிங் பவுடர் சேர்க்குறோம். சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்ககிட்ட பேக்கிங் பவுடர் இல்லைன்னா நீங்கள் பேக்கிங் சோடா கூட சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம கையில் பிடிக்கும்போது இந்த மாதிரி பிடிச்சி வரணும். ஃபைனலாக இந்த மாதிரியான ஒரு க்ரம்பிள் டெக்ஸ்டர் வர்றது வரைக்கும் கையால் பிசைஞ்சிட்டு அதுக்கப்புறமா நான் வந்து மிக்சர் ஜாரில் கிரைண்ட் பண்ணி வச்ச பாதாம் பேஸ்ட்டையும் சேர்க்குறேன். ஸோ பாருங்கள், இந்த மாதிரி நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அதையும் இதில் சேர்த்து பாட்டி லைட்டாக பிசைஞ்சு விட்டுக்கோங்க. இப்போ இதில் வந்து 1/4 கப் அளவுக்கு பால் எடுத்து வச்சுருக்கேன். பட் அதை நம்ம ஃபுல்லாக சேர்க்க வேண்டாம், தேவையாக இருந்தால் மட்டும் ஃபுல்லாக சேர்த்தா போதும். அண்ட் எனக்கும் இங்கே பிசைகிறதுக்கு 1/4 கப்பு பால் எடுத்ததில் 3/4 பங்கு தான் தேவைப்பட்டுச்சுது. இப்போ பாருங்கள், திக்கான இந்த மாதிரியான ஒரு பதத்துக்கு நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கணும். இதை பார்க்குறதுக்கு கிட்டத்தட்ட சப்பாத்தி மாவு பதம் மாதிரியே இருக்கும். ஸோ அந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ இதை அப்படியே மூடி வச்சிடலாம். மீன்வேல் நாம் வந்து ஸ்டவ்வில் சுகர் சிரப் ரெடி பண்ணி வச்சிடலாம். ஸோ சுகர் சிரப் ரெடி பண்ணுறதுக்கு ஒரு பாத்திரத்தில் வந்து நான் 1/2 கப் அளவுக்கு மட்டும் சுகர் சேர்த்துக்கிறேன். அண்ட் இப்போ இதில் பாதி அளவு, அதாவது 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது கம்ப்ளீட்டாக கரைஞ்சி ஒரு கம்பி பதம்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரியான டெக்ஸ்டர் வரது வரைக்கும் நான் கொதிக்க விட்டுக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கொதிச்சிட்ருக்குது. ஸோ நான் ஒரு வாட்டி செக் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து சரியாக இல்லை, அதாவது ஸ்டிக்கியாக இருக்குது, பட் ஒரு கம்பி பதம் வரலை. ஸோ இன்னும் கொஞ்சம் கொதிக்க விட்டுக்கலாம். இப்போ நான் செக் பண்ணி பார்க்குறேன் கொஞ்சம் கொதிச்சதுக்கு அப்புறமா. இப்போ பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒரு கம்பி பதம் வருது பாருங்கள் கையில். ஸோ இப்போ வந்து நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இதில் வந்து ஒரு 1/4 பங்கு அளவுக்கு லெமன், அதாவது 1 ஸ்பூன் அளவுக்கு போதும், லெமன் ஜூஸை வந்து ஸ்குவீஸ் பண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அவ்வளோதான், இப்போ நமக்கான சுகர் சிரப் ரெடி ஆகிடுச்சுது. ஸோ இதை வந்து நாம் ஒரு ஓரமாக முதல்ல மூடி வச்சுக்கலாம். இப்போ அடுத்ததாக நாம் இன்னொரு பக்கம் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்க மாவை வந்து கொஞ்சம் லென்த் வைஸில் ரோல் பண்ணி எடுத்துக்கிறேன். இதை நான் வந்து சின்ன சின்ன பால்ஸாக வந்து டிவைட் பண்ணி எடுக்க போகிறேன். அதாவது பூரி பண்ணுறதுக்கு நம்ம சின்ன சின்ன பால்ஸ் போடுவோம்ல, ஸோ அந்த மாதிரி சைஸில் எடுத்தால் சரியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன பால்ஸாக முதல்ல வந்து பிடிச்சி வச்சுக்கலாம். அண்ட் ஃபைனலாக நான் இதில் வந்து கொஞ்சமாக ஆயில் ஸ்ப்ரெட் பண்ணி நான் இதை ரோல் பண்ணிக்கிறேன். பூரி மாதிரியே ரோல் பண்ணிக்கணும். ஸோ அந்த மாதிரி ரோல் பண்ணிவிட்டு அதுக்கு உள்ளாடி வந்து மெல்டட் கீ ஆர் ஆயில் ஏதாச்சும் அப்ளை பண்ணிவிட்டு நாம் இதை வந்து 4ஆக ஃபோல்ட் பண்ணி எடுத்துக்கணும். ஸோ நான் இங்கே வந்து ஆயில் தான் சேர்க்குறேன். அதாவது நெய் அதிகமாக சேர்க்கும் போது கொஞ்சம் திகட்டுற மாதிரி இருக்கும், அதனால் நான் ஆயிலே சேர்த்து ஃபோல்ட் பண்ண போகிறேன். ஸோ இதை 4ஆக ஃபோல்ட் பண்ணிவிட்டு நம்ம இதை வந்து ஃப்ரை பண்ணும்போது இது பிரிஞ்சு வராமல், அதாவது கலண்டு வராமல் இருக்கிறதுக்காக இதுக்கு மேலே வந்து நான் ஒரு கிராம்பு எடுத்து இந்த மாதிரி டைட்டாக வந்து குத்தி விட போகிறேன் நடுவில். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரியே நம்ம வந்து டிவைட் பண்ணி வச்சுருக்க பாலெல்லாம் பூரி மாதிரி ரோல் பண்ணி அதில் ஆயில் ஆர் கீ அப்ளை பண்ணிவிட்டு அதை 4ஆக ஃபோல்ட் பண்ணி அதுக்கு மேலே வந்து கிராம்பை வச்சு குத்தி விட்டு அதை ரெடி பண்ணி வச்சுக்க வேண்டியது தான். ஸோ இதை தான் நம்ம வந்து ஃப்ரை பண்ண போகிறோம். ஸோ இதே மாதிரி நான் இருக்க பால்ஸ் எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு ஃப்ரை பண்ண ஆரம்பிக்கிறேன். ஃப்ரை பண்ணுறதுக்கு ஆயில் வந்து கம்ப்ளீட் லோ ஃப்ளேம் தான். ஸோ லோ ஃப்ளேம்லேயே சூடு பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நாம் இதில் ஒவ்வொன்றா சேர்த்துக்கலாம்.
அண்ட் இன்னொரு அடுப்பில் வந்து நான் சுகர் சிரப்பை வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதை வந்து நம்ம ஓவனாக ஃப்ரை பண்ணி முடித்ததும் இந்த சுகர் சிரப்பில் போட்டு சேர்த்துக்க வேண்டியதான். அண்ட் ஆல்சோ ஃப்ரை பண்ணும்போது அடிக்கடி ஃப்ளிப் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஜஸ்ட் ஒரு வாட்டி 2 வாட்டி அப்படி ஃப்ளிப் பண்ணி விட்டு கோல்டன் ப்ரௌன் கலர் வரது வரைக்கும் ஃப்ரை பண்ணால் போதும். அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், ரைட் நோ டைம் பார்த்தீங்கன்னா 7:45 இருக்கும். ஸோ ஈவினிங் டீ எல்லாம் குடிச்சதுக்கப்புறமா தான் செய்ய ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ கொஞ்சம் டிலே ஆகிடுச்சுது. ஸோ பசங்களுக்கு வந்து நான் இன்னொரு பக்கம் வந்து டின்னர் ரெடி பண்ணி கொடுத்துட்றேன். அதுக்கப்புறமா நம்ம டின்னர் பசங்களுக்கு கொடுத்து முடிச்சதுக்கப்புறமா செகண்ட் ரெசிபி பார்க்கலாம் அப்படின்னு. ஸோ வந்து நைட்டுக்கு ஆப்பம் தான் பண்ணிகிட்ருக்கோம். ஆப்பம் கூட சாப்பிட்றதுக்கு சிக்கன் குருமா. ஸோ இதுதான் நைட்டு டின்னர். இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா நான் ஃப்ரை பண்ணிகிட்ருக்குது சூப்பரான ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வந்துட்டுருக்குது. உங்களுக்கு வீடியோவில் பார்க்கும்போதே கிளியராக தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இதை வந்து இன்னும் கொஞ்சம் கலர் வந்ததும் நம்ம வந்து இதை ஆயிலேருந்து ரிமூவ் பண்ணிவிட்டு இதை அப்படியே சுகர் சிரப்பில் எடுத்து மாற்றிக்கலாம். ஸோ ஆயிலை வந்து நல்லா தட்டி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நம்ம இதை வந்து சுகர் சிரப்பில் எடுத்து 2 பக்கமும் சுகர் சிரப் பட்டுறது மாதிரி கோட் பண்ணிவிட்டு நம்ம அதை வந்து சுகர் சிரப்லேருந்து எடுத்து மாற்றிக்க வேண்டியது தான். ஸோ அதுலேயும் ரொம்ப நேரம் போட வேண்டிய அவசியம் இல்லை. ஜஸ்ட் அந்த போத் சைடும் ஃப்ளிப் பண்ணிவிட்டு அதை வந்து அப்படியே சுகர் சிரப்லேருந்து எடுத்து மாற்றிடலாம். ஒரு சூப்பரான ஒரு ஸ்வீட் ரெசிபி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். க்ரன்ச்சியாகவும் அதே மாதிரி ஒரு கரெக்டான ஒரு ஸ்வீட்னஸோடு இருக்கும். ஸோ சூப்பரான ஒரு ரெசிபி. அண்ட் ஆல்சோ பாதாம் ஃப்ளேவரும் இருக்குன்னு சொல்லியிருந்தேன். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த மாதிரி நம்ம பேலன்ஸ் ஃபோல்ட் பண்ணி வச்சுருக்கிறதையும் ஆயிலில் ஃப்ரை பண்ணி சுகர் சிரப்பில் டிப் பண்ணி எடுத்துக்க வேண்டியதான். ஸோ சூப்பரான பாதாம் பூரி ரொம்பவே அழகாக தயாராகிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், உடச்சி காமிக்கும்போது உள்ளாடி எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள். ரொம்பவே சூப்பராக லேயராக இருக்குல்ல. இப்போ நான் வந்து ஏற்கனவே சொன்னது மாதிரி நைட்டு டின்னருக்கு வந்து நான் பசங்களுக்கு வந்து ஆப்பம் பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ பார்த்திங்கன்னா இதுதான் சிக்கன் குருமா. ஸோ இது பார்த்திங்கன்னா என்னோடய மாமி ரெடி பண்ணது. ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஆப்பம் செஞ்சாலே மோஸ்ட்லி இந்த கிரேவி தான் பண்ணுவோம். அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. அண்ட் இதோட ரெசிபி உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் இருக்குது, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நான் போய் வந்து பசங்களுக்கு நைட்டுக்கான டின்னரை கொடுத்துட்டு வந்துட்டு பேலன்ஸ் இருக்கக்கூடிய 2 ஸ்வீட் ரெசிபியையும் செஞ்சு காமிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாம் செகண்ட் ரெசிபி செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். செகண்ட் ரெசிபி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மடத்தான் காஜா. இது வந்து ரொம்பவே சூப்பரான ஒரு க்ரன்ச்சியான ஸ்வீட்டு. இது பண்ணுறதுக்கு நான் இங்கே வந்து ஒரு கப் அளவுக்கு மைதா மாவை அளந்தெடுத்து வச்சுருக்கேன். ஸோ அதை இப்போ வந்து ஒரு பிளேட்டில் வந்து சேர்க்குறேன். அதே மாதிரி இதில் வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்க்குறேன். ஸோ நெய்யும் சேர்த்துட்டு நம்ம இதில் வந்து முதல்ல க்ரம்பிள் மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கணும். அண்ட் இதில் வந்து வேறு எதுவும் சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ஜஸ்ட் இது நல்லா க்ரம்பிள் ஆகிறது வரைக்கும் நல்லா கையால் பிசைஞ்சிட்டு அண்ட் ஃபைனலாக பிடிக்கிறதுக்கு கையில் இந்த மாதிரி வரணும். ஸோ இந்த மாதிரியான டெக்ஸ்டர் வர்றது வரைக்கும் நம்ம பிசைஞ்சிட்டு இதில் வந்து எக்ஸ்ட்ராவாக தண்ணி சேர்த்து நாம் வந்து திக்கான சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்க வேண்டியதான். ஸோ நான் இங்கே பார்த்தீங்கன்னா 1/4 கப் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கிறேன். இதை நான் கம்ப்ளீட்டாக முதல்லையே சேர்க்கல, கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து தான் பிசைஞ்சிட்ருக்கிறேன். அண்ட் ஆல்சோ நான் வந்து ஃபைனலாக 1/4 கப்பு தண்ணியையும் சேர்த்துட்டேன் தேவைப்பட்டதுனால. ஸோ உங்களுக்கும் வந்து தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் ஃபுல் அமௌண்ட்டும் சேர்த்துக்கலாம், இல்லைனா கொஞ்சம் கம்மியாக கூட சேர்த்து இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. ஸோ வந்து கொஞ்சம் நேரம் நல்லா அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சிட்டு இதை நான் அப்படியே கொஞ்சம் நேரம் மூடி வைக்க போகிறேன். ஸோ லைட்டாக வந்து ஆயில் வந்து மேலே தடவிட்டு இதை அப்படியே ஒரு பாத்திரத்தை வச்சு மூடி வச்சிடலாம். மீன்வேல் இதுக்கான சுகர் சிரப் பண்ணுறதுக்கு ஒரு பாத்திரத்தில் 1 கப் அளவுக்கு சுகரும் அது கூடவே 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கிறேன். இது பார்த்திங்கன்னா ஒரு திக்கான சுகர் சிரப் கன்சிஸ்டன்சி தான் நமக்கு வேணும். ஸோ அதனால் கம்மியாக தான் தண்ணி சேர்க்குறோம். இது கம்ப்ளீட்டாக மெல்ட் ஆகி 1 ஸ்ட்ரிங் ஸ்டேஜ் வரணும். அந்த மாதிரி வரது வரைக்கும் கொதிக்க விட்டு இப்போ பார்த்திங்கன்னா ஒரு கம்பி பதம் வந்துடுச்சுது. ஸோ இதில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸையும் பிழிஞ்சு விட்டுட்டு நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணி இதையும் அப்படியே ஒரு பக்கம் மூடி வச்சிடலாம். ஸோ இன்னொரு பக்கம் நம்ம வந்து பிசைஞ்சு வச்சுருந்த மாவு வந்து ரோல் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ இந்த வாட்டி வந்து நம்ம ஒரு பெரிய சப்பாத்தி மாதிரி ரோல் பண்ணி எடுக்க போகிறோம். ஸோ அதுக்கு வந்து நம்ம லைட்டாக டஸ்டிங் பண்ணி ரோல் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து ஆயில் சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ நான் வந்து தின்னான லேயராக எந்த அளவுக்கு ரோல் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நான் ரோல் பண்ணி எடுத்துக்கிறேன். அண்ட் நம்ம ஃபைனலாக ரோல் பண்ணி முடிச்சுட்டு இதை வந்து ஒரு ஸ்கொயர் ஷேப்புக்கு கட் பண்ணி எடுக்கணும். ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி ரோல் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் வந்து ஸ்கொயர் ஷேப்லேயே ரோல் பண்ண ட்ரை பண்ணேன். பட் எனக்கு இந்த ஷேப் தான் வந்துச்சுது. எனிஹவ் நான் இதில் சைடில் இருக்க எட்ஜஸ் எல்லாம் வந்து லைட்டாக கட் பண்ணி விட்டுக்கிறேன். கட் பண்ணிவிட்டு நம்ம வந்து அதுக்கப்புறமா இதை ரோல் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ
எட்ஜஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு நான் இப்போ வந்து இதில் வந்து கொஞ்சமாக மைதா மாவு போட்டு இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கிறேன் கையால். விட்டுட்டு இப்போ ரோல் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ நம்ம ஒரு சைடில் இருந்தே தின்னான ரோலாக வந்து ரோல் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணணும். அதாவது இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்குறது மாதிரி ரோல் பண்ணிக்கணும் சின்ன சின்னதாக. ஸோ ரோல் பண்ண ஆரம்பிச்சுட்டு இதை வந்து நம்ம அடிக்கடி இதில் மாவு போட்டு ரோல் பண்ணி எடுத்துக்கணும். அப்போ தான் ஃப்ரை பண்ணும்போது இதில் ஒவ்வொரு லேயரும் சூப்பராக வந்து கலண்டு வரும். ஸோ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அங்கங்கே திரும்பவும் நம்ம மாவு போட்டு தேய்ச்சி ரோல் பண்ணி ஃபைனலாக அந்த எட்ஜில் மட்டும் லைட்டாக வந்து தண்ணி விட்டு தடவி விட்டுக்கோங்க. அது நல்லா ஸ்டிக்கியாக ஒட்டுறதுக்கு. ஸோ அதுக்கப்புறமா இதை திக்காக வந்து ரோல் பண்ணி எடுத்துக்கோங்க 2-3 வாட்டி. அப்போ தான் வந்து கலண்டு வராமல் சூப்பராக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ரோல் பண்ணிவிட்டு இப்போ நான் வந்து இதை ஒரு விரல் அளவுக்கு நான் வந்து சைஸில் எல்லாத்தையும் வெட்டி எடுக்க போகிறேன் கட் பண்ணி. ஸோ இந்த மாதிரியான சைஸில் நாம் வந்து எல்லாத்தையும் கட் பண்ணி எடுக்கலாம். பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக கட் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ இதை வந்து லைட்டாக வந்து ஒரு பீஸை எடுத்து ஃபிங்கரால் இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அவ்வளவுதான். இப்போ ஃப்ரை பண்ணுறதுக்கான மடத்தா காஜா ரெடி ஆகிடுச்சுது. ஸோ இந்த மாதிரியே பாருங்கள், இதில் லேயர்ஸ் எவ்வளோ கிளியராக தெரியுது பாருங்கள். ஸோ இதையும் நம்ம லைட்டாக ஃபிங்கரால் ப்ரெஸ் பண்ணி இந்த மாதிரியே நம்ம கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய எல்லா போர்ஷனையும் லைட்டாக வந்து ஃபிங்கராலேயே ப்ரெஸ் பண்ணி விட்டால் போதும். அந்த 4 பக்கமும் லைட்டாக வந்து ஒரு அழுத்து கொடுத்து ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான். இப்போ நம்ம ப்ரெஸ் பண்ணும்போது லைட்டாக உள்ள இருக்க லேயர்ஸ் வந்து வெளியே வர்றது மாதிரி இருக்கும். ஸோ இப்போ நம்ம ஃப்ரை பண்ண ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு வந்து ஆயிலை ஏற்கனவே லோ ஃப்ளேமில் வச்சு ஹீட் பண்ணி வச்சுருந்தேன். இப்போ இதில் ஒவ்வொன்றா சேர்த்துக்கலாம். இதையும் நம்ம வந்து ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வர்றது வரைக்கும் லோ ஃப்ளேம்லேயே வச்சு தான் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். அப்போ தான் உள்ளாடியும் டீப்பாக நல்லா ஃப்ரை ஆகி கிடைக்கும். இல்லைனா வந்து உள்ளாடி அன்குக்டாக மாவாக இருந்தது மாதிரி இருக்கும். ஸோ லோ ஃப்ளேம்லேயே வச்சு தான் நம்ம ஃப்ரை பண்ணுறது பெட்டர். அண்ட் ஃபைனலாக பார்த்திங்கன்னா போத் சைடும் இந்த மாதிரியான ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வந்ததும் நம்ம இதை ஆயிலேருந்து ரிமூவ் பண்ணிடலாம். அண்ட் அதில் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக லேயர்ஸ்லாம் வந்திருக்குதுன்னு. இப்போ இதை வந்து நாம் சுகர் சிரப்பில் போட்டு எடுத்துக்க வேண்டியதான். அண்ட் இதுவும் ஒரு சூப்பரான ஈஸியான ரெசிபி. மைதா மாவு இருந்தாலே உடனே ரெடி பண்ணிடலாம். ஜஸ்ட் அது கூடவே சேர்க்குறதுக்கு நெய் அப்புறமா சுகர் சிரப்பு மட்டும்தான் தேவை. ஸோ வந்து ஜஸ்ட் எல்லா பக்கமும் கோட் ஆகிறது வரைக்கும் நல்லா ஸ்பூனை வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை சுகர் சிரப்லேருந்து எடுத்து மாற்றிக்க வேண்டியதுதான். ஸோ இந்த மாதிரி நம்ம பேலன்ஸ் ரோல் பண்ணி வச்சதையும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்க வேண்டியதான். ஒரு சூப்பரான தீபாவளி ஸ்வீட். ஸோ மஸ்ட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப க்ரன்ச்சியாகவும் உள்ளாடி சாப்பிட்றதுக்கு லேயராக சாஃப்டாகவும் இருக்கும். ஐ ஹோப் உங்களுக்கும் இது பார்க்குறதுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இப்போ அடுத்ததான் நாம் பார்க்குறது தேங்காய் பர்ஃபி. இந்த தேங்காய் பர்ஃபியை நான் எதை வச்சு பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஏற்கனவே பண்ண ஸ்வீட்டில் வந்து சுகர் சிரப் நிறைய மிச்சம் வந்தது. ஸோ அதை வேஸ்ட் பண்ணாமல் அதில் வந்து தேங்காய் பர்ஃபி பண்ணலான் இருக்கேன். ஸோ இதுதான் வந்து நான் ஃபைனலாக வந்து மடத்தா காஜாவுக்கு யூஸ் பண்ண சுகர் சிரப். இது திக்காயிடுச்சுது. இது கிட்டத்தட்ட 3/4 கப்பு இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ 3/4 கப்புக்கு நான் வந்து 1 கப்பு தேங்காய் நல்லா அழுத்தி அளந்து எடுத்து வச்சுருக்கேன். அதாவது கப்பில் வந்து எந்த அளவுக்கு தேங்காய் வந்து ப்ரெஸ் பண்ணி வைக்க முடியுமோ அந்த அளவுக்கு வச்சு இதில் சேர்த்துருக்கேன். இப்போ இந்த சுகர் சிரப்லாம் ஓரளவுக்கு மெல்ட் ஆகி வர ஆரம்பித்ததும் நான் இதில் வந்து 1/2 கப் அளவுக்கு திக்கான பால் சேர்த்துக்கிறேன். ஸோ பால் சேர்த்ததுக்கு அப்புறமா நம்ம மிக்ஸ் பண்ணும்போது சுகர்லாம் கம்ப்ளீட்டாக லூஸ் ஆகி இந்த மாதிரியான ஸ்டேஜில் வரும். இது வந்து நல்லா திக்காகணும். அதாவது அந்த பால், அந்த சுகர் சிரப்லாம் அந்த தேங்காய் வந்து நல்லா அப்சர்வ் பண்ணி ட்ரையாக வரணும். ஸோ சுத்தமாக ஈரமே இல்லாமல் இந்த மாதிரி வந்ததுக்கப்புறமா நான் இதில் வந்து ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் மைதா மாவு சேர்த்துக்கிறேன். இந்த மைதா மாவு சேர்த்து இது நல்லா மிக்ஸ் பண்ணி எடுக்க போகிறேன். இந்த மைதா மாவு நம்ம எதுக்காக சேர்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் சூப்பராக வந்து நமக்கு ஈஸியாக செட் பண்ணி எடுத்துக்கலாம் ஃபைனலாக கட் பண்ணுறதுக்கு. ஸோ வந்து இது நல்லா உருண்டு வரணும். நம்ம மிக்ஸ் பண்ணும்போதே நமக்கு தெரியும். இவ்வளோ நேரம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் உதிரியாக இருந்துகிட்டு இருந்தது. ஸோ நம்ம ஃபைனலாக மைதா மாவு சேர்த்து கொஞ்சம் நேரம் அதை லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம கிளறினதுக்கு அப்புறமா இந்த மாதிரி ஸ்டிக்கியாக உருண்டு வரும். ஸோ இவ்வளோ தான் ஸ்டேஜி. இப்போ நம்ம ஸ்டவ்வில் இருந்து எடுத்து மாற்றிடலாம். மாற்றிட்டு நம்ம இதை வந்து ஏற்கனவே ஆயில் அப்ளை பண்ணி ஒரு பிளேட்டில் வந்து க்ரீஸிங் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அந்த பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம். அண்ட் இதுவே நீங்கள் வந்து ஒரு ஸ்கொயர் ஷேப் ஆர் ஏதாச்சும் உங்களுக்கு விருப்பமான ஷேப்பில் உள்ள ட்ரேயில் கூட மாற்றி தட்டி எடுத்துக்கலாம். நான் ஜஸ்ட் இதை வந்து டைரெக்டாக அந்த மாதிரி தட்டி விட்டு கரண்டி ஒரு ஸ்பூனை வச்சு நான் வந்து அதை ஷேப் பண்ணி எடுக்க போகிறேன். ஸோ இந்த மாதிரி லைட்டாக ஆயில் அப்ளை பண்ண கரண்டியை வச்சு நான் வந்து மேலே ஃப்ளேட் ஆக்கி அதே மாதிரி சைட்ஸையும் ஒரு ஸ்கொயர் ஷேப் வர்றது மாதிரி அதை தட்டி நான் வந்து ஷேப் பண்ணி எடுத்துக்கிறேன்.
அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், கோகோனட் பர்ஃபி வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ இது கம்ப்ளீட்டாக சூடு ஆறி செட் ஆகிறது வரைக்கும் இதை அப்படியே மூடி வச்சுட்டு ஃபைனலாக கிச்சனில் க்ளீனிங் ப்ராசஸ் மட்டும் இருக்குது. அதாவது டின்னர்லாம் முடிச்சுட்டு க்ளீன் பண்ண வேண்டியதுதான் பேலன்ஸ். ஸோ அதையும் முடிச்சுட்டு நாம் இதை கட் பண்ண ஆரம்பிக்கலாம். இந்த கோகோனட் பர்ஃபி பார்த்திங்கன்னா நான் வந்து லெஃப்ட் ஓவராக வந்து சுகர் சிரப்பில் ரெடி பண்ணியிருந்தேன். இதுவே நீங்கள் நார்மலாக பண்ணுறதா இருந்தால் ஒரு 1/2 கப் அளவுக்கு மட்டும் சுகர் சேர்த்தா போதும். எனக்கு சுகர் சிரப்பாக இருந்ததுனால 3/4 கப் இருந்தது நான் அளந்து பார்க்கும்போது. அவ்வளோதான், ஒர்க் முடிஞ்சிருச்சுது. இப்போ நாம் இதை கட் பண்ணி பார்க்கலாம். இது சூப்பராக செட் ஆகிருக்குது. ஸோ நான் ஒரு நைஃபை வச்சு இந்த மாதிரி 9 பீசஸாக நான் இதை கட் பண்ணி எடுத்துக்கிறேன், நான் ரெடி பண்ண பர்ஃபியை. ஸோ இப்போ நான் வந்து இலக்கி எடுக்கிறேன், எப்படி வருதுன்னு பார்க்கலாம். இது ரொம்ப ஹார்டாகவும் இல்லை, அதே மாதிரி ரொம்ப லூஸாகவும் இல்லை, சூப்பரான ஒரு டெக்ஸ்டரில் வந்துருக்குது. சியூ பண்ணி சாப்பிட்றதுக்கும் அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். அண்ட் ஒன் மோர் திங், நீங்கள் இந்த தேங்காவை வந்து ஸ்டவ்வில் வச்சு ஹீட் பண்ணும்போது இதில் கார்டமம், அதாவது ஏலக்காய் தூள் கூட சேர்க்குறதா இருந்தால் சேர்த்துக்கலாம். எனக்கு வந்து இதில் தேங்காய் ஃப்ளேவர் வந்து ஒரு வேளை கம்மி ஆகிடுமா அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வந்து ஏலக்காவை ஸ்கிப் பண்ணிட்டேன். எனக்கு இந்த ஃபுல் தேங்காய் ஃப்ளேவர் மட்டும்தான் வேணும், அப்போ தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால தான் நான் இதை வந்து ஏலக்காய் சேர்க்காமல் செஞ்சுருக்கேன். உங்களுக்கு தேவைப்பட்டனா நீங்கள் ஏலக்காய் சேர்த்து செஞ்சு எடுத்துக்கலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்துருக்குதுன்னு. ஸோ ரொம்பவே ஈஸியாக டக்குன்னு குயிக்காக ஒரு ஸ்வீட் ரெசிபி ரெடி பண்ணுறதா இருந்தால் தேங்காய் பர்ஃபி கண்டிப்பாக வந்து நம்ம செஞ்சு எடுத்துக்கலாம், ரொம்ப டைமும் எடுக்காது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சூப்பரான தேங்காய் பர்ஃபி ரொம்பவே அழகாக தயாராகிடுச்சுது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இதை நீங்கள் இந்த தீபாவளிக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த பர்ஃபி வந்து கட் பண்ணும்போது உள்ளாடி எப்படி இருக்குன்னு காமிக்கல. ஸோ நான் அதையும் இங்கே காமிச்சிட்றேன். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக உடஞ்சி வருதுன்னு. ஸோ நான் சொன்ன அந்த ஸ்டேஜ், அதாவது ரொம்ப ஹார்டாகவும் இல்லாமல் ரொம்ப லூஸாகவும் இல்லாமல் ஒரு சூப்பரான டெக்ஸ்டரில் வந்திருக்குது. அண்ட் இப்போ நான் டேஸ்ட் பண்ணி பார்க்குறேன். இதில் வந்து ஸ்வீட்டும் சரியாக இருக்குது, அதாவது ரொம்ப திகட்டாமல் கரெக்டாக இருக்குது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நான் இங்கே செஞ்சு காமிச்சேன் 3 விதமான ரெசிபியும் உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். அப்படி பிடிச்சதுன்னா வீடியோக்கு லைக் போட மறந்துடாதீங்க. அண்ட் ஆல்சோ கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸ் பார்க்குறதுக்கு என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.